ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பிக்யூன் யூடியூப் சேனலில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ஈஸியாக சிம்பிளாக ஆயில் டீப் ஃப்ரை இல்லாமல் எப்படி ஈஸியாக சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இது ரசம் சாதம், மோர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ரொம்ப நமக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். இல்லை நமக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நமக்கு அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு 2 கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் சீவி எடுத்துடலாம். தோல் சீவி நல்லா கழுவிடலாம். அதில் மேலே இருக்கிற அந்த பிசுப்பை எல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து கட்டரில் நீங்கள் ஒன்றா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கத்தியிலேயே உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவு தின்னாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்தியிலேயே வெட்டி எடுக்கிறேன். கொஞ்சம் ரவுண்டு மாறி கூட வரும், இருந்தாலும் நம்ம கத்தியில் வெட்டவும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் கத்தியிலேயே இந்த அளவுக்கு வெட்டிட்டேன். நீங்கள் இல்லைன்னா கட்டரில் கூட சீவிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். இதை அப்படியே வெட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் பரப்பி விட்டுறலாம், அது உணர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கலக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து இது கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாய்த்தூள், நீங்கள் கலர் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, உப்பு இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு அளவுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கலக்கிக்கலாம். பேஸ்ட்டு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். கலருக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். இதில் நான் கொஞ்சம் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட லைட்டாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து அந்த மசாலெலாம் நல்லா அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நான் ஒரு சின்ன பவுலுங்கிறதுனால கலரை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு பெரிய பவுலாக இருந்தால் குலுக்கி விட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை நல்லா பிரட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும். பாருங்கள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டதுனால கலர் சூப்பராக வருது. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலாம். அது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். ஆனால் நம்ம ஆயில் நிறையா சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஃப்ரை ஃபேன் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம தோசைக்கெல்லாம் விடுவோம்ல, அந்த மாதிரி ஆயில் விட்டால் போதுமானது. நிறையெல்லாம் விடவே வேண்டாம். அதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் விடுறேன். இது நீங்கள் வந்து நான் நார்மல் கடலை எண்ணெய் ஆயிலில் தான் பொரிச்சிருக்கேன். நீங்கள் இது தேங்காய் எண்ணெயில் பறிச்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், லைட்டாக தோசை அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பொட்டேட்டோ ஸ்லைஸாக எடுத்து அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக பொரிக்கிறதுனால கண்டிப்பாக இது அடியில் பிடிக்கும். நம்ம திருப்பி விடும்போது அடியில் பிடிக்கும். பார்த்து மெதுவாக நம்ம ஃப்ரை பேன் கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக எடுத்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும், அப்புறமா எடுத்து திருப்பி போட்டுட்டோன்னா நார்மலாக வந்துடும். நம்ம நல்லா வாசனையாக இருக்கணும். இப்போ மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணுனா நம்ம கருவேப்பிலை போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா அடிப்பக்கம் வெந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைஸாக. பாருங்கள், எடுக்கும்போது கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அப்புறம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும், ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பொரிக்கும்போது ஆயில் நிறைய சேர்க்க வேண்டாம், ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். உடனே இதை செஞ்சு சாப்பிட்றலாம். இது எல்லா இதோடையும் சாம்பார் சாதம் இன்க்ளூடிங் எல்லா சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ரசம் சாதம், மோர் சாதம், தயிர் சாதம், நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஈஸியாக இருக்கும். இது அப்படியே திருப்பி போட்டு நம்ம எவ்வளோ வேக்காடு வேணுமோ நல்லா ஒரு
சாஃப்டான ஒரு பதம் வந்தால் நான் இதை எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் அதை கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பிரட்டி போட்டு நீங்கள் மூடி போட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக ஆகிடும். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற அதே மெத்தடு இது வந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இதை நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற அது உருளைக்கிழங்கு ஸ்லைஸையும் இதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு கூட நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பொரிங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். நான் இதை மோர் சாதத்துக்காக தான் நான் பொரித்தேன். நீங்கள் மற்ற எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பொரிங்க. பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.